கடந்த முறை வந்து பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருந்தாங்க? 20 சீட்டு கொடுத்துருந்தாங்க. 20ல் 4 ஜெயிச்சாங்க. சரி, இந்த வாட்டி எவ்வளோ கொடுப்பாங்க? மேபி அவங்க ஓட்டு விகிதாச்சாரம் ஏறி இருக்குன்னா ஒரு அடிப்படையில் பேசும். மேபி ஒரு 25 இல்லை 23 அப்படி. இப்போ 25 வாங்கிட்டு அவங்க ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அதுவே பிஜேபிக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அவங்களாம் யூகத்தில் என்டிஏ கவர்மெண்ட் வருதுன்னு சொல்லும்பொழுது நம்மளும் யூகத்திலே பேசுவோம். அப்போ 10 எம்எல்ஏ வைக்கிறாங்க, இல்லை 15 எம்எல்ஏவே ஜெயிச்சிடுறாங்க. இதுக்கே வந்து நேயர்கள் சிரிப்பாங்க. ஏன்னா பாஜகவுக்கு 15 எம்எல்ஏ வேணும். 15 எம்எல்ஏ வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 15 எம்எல்ஏ வச்சுருக்கவங்க ஆட்சியை வந்து முடிவு பண்ணுவாங்க. அது என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லணும். இது வந்து அவங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. என்டிஏ கவர்மெண்ட்டு மோடி அப்படின்னு சொல்லி பழக்கமாகி போச்சு. அந்த பழக்கின தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, பீகாரில் உத்தரப்பிரதேசில் சொல்ல வேண்டியதை இது வந்து தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் சரி, இப்போ காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணின்னு சொன்னால் ஸ்டாலினுக்கு கோவம் வருமா வராதா? அவரும் அந்த கூட்டணியில் வந்து ஸ்டேபிள் ஆகிட்டதுனால அவர் அது வந்து சொல்ல மாட்டாங்க. இங்கே பிஜேபி வந்து அதிமுகவில் நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாக்கி விட்ட காரணத்தினால அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது வந்து அதிமுக தனித்தே வந்து மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அது கடந்த காலத்தில் அதிமுக தமிழகத்தில் பண்ணியிருக்கு. தனியாகவே நின்று இருக்குது. கூட்டணி இல்லாமல் ஆட்சியை வந்து பிடிக்க முடியுன்றதை ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ண கட்சி. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அது அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா வழி அப்படின்றது இங்கே பேசு பொருள் இல்லை. அதிமுகவோட நிலை என்ன, பாஜகவோட நிலை என்ன அப்படி பார்க்கும்போது அதிமுக இஸ் ப்ரூவன். தனியாக நின்றும் மெஜாரிட்டி ஜெயிச்சதற்கு, இல்லை கூட்டணியில் நின்றும் ஆட்சியை வந்து தனி மெஜாரிட்டியோடு நடத்தியிருக்குன்றது நிறைய வாட்டி பண்ணி காட்டிய ஒரு கட்சி. அவங்க பண்ணதை திருப்பி சொல்கிறாங்க. பாஜக அவங்க பண்ணாததை, அவங்க அடையாத ஒரு விஷயத்தை அடைவோன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.